எங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கோம். அதாங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து கேசரி செய்ய போகிறேங்க. சேமியா கேசரி பாருங்கள் எப்படி செய்கிறோன்னு. ஒரு பாக்கெட் 5 ரூபாங்க. ரூபாய்க்கு வாங்கிட்டு வர சொல்லி செஞ்சிட்ருக்கேன். பங்குனி பொங்கலுக்கு வந்து ஒரு வாரம் லீவ் விட்டுருக்காங்கங்க. சரி, வேலைக்கு போகும்போது தான் எதுவும் செய்ய மாட்டோம். வீட்டில் இருக்கும் போதாச்சும் ஏதாவது செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு கேசரி பண்ணலான்னு பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. வீடியோ எடுத்தேன்னா கறியுமே அப்படின்னு ஒரு பயம். சரி எடுத்து போடலாம். சேமியா வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் கொடுத்தது தாங்க. முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் வறுத்துட்டு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் தட்டிடணுங்க. இது சேமியாவையும் நல்லா நெய்யில் வறுத்துட்டு சேமியா நல்லா வறுத்துட்டு ஒரு சம் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யணுன்னா வறுத்து வச்சுருக்க சேமியாவை போடணுங்க. ரொம்ப ஈஸியான வேலை தான், இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்க பார்த்துக்கிறட்டும். சேமியா நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கேசரி பொடி சேர்க்க போகிறோங்க. கலருக்காண்டி இங்கே பாருங்கள், கொஞ்சால தான் சேர்த்தோம், எவ்வளோ கலர் கொடுக்குதுன்னு பாருங்கள். நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ வந்து நம்ம ஜீனி போட போகிறோங்க. ஜீனி வந்து ஒரு 200 ஜீனிக்கு போட்டாச்சுங்க. இப்போ வந்து அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம்.